எக்ஸாம்பிள் 1.24 நம்ம ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க. ப்ராடக்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ப்ராடக்ட் ஆஃப் பிஏ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம்னா ப்ராடக்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிப்போம். ஏபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா -4 4 4 -7 1 3 5 -3 -1 1 -1 1 1 -2 -2 2 1 3 நம்ம எழுதியாச்சு. ஓகே, இப்போ நம்ம இது வந்து ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராடக்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ரோ இது காலம் வைஸில் 7 ஸ்டெப் அப்படி நம்ம செய்கிறோம். இது என்ன ஆகிடுச்சு உங்களுக்கு -4 +4 +8 நம்மளுக்கு இதில் கிடச்சிடும். அதுக்கடுத்து செகண்ட் ரோவில் எடுக்கிறீங்க, சாரி செகண்ட் காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் எடுக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆகிடும்னா +4 ஆகிடும், -8 ஆகிடும், எகெயின் +4. இங்கே என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -4 -8 +12. இப்போ செகண்ட் ரோ along with ஃபஸ்ட் காலம். ஸோ -7 +1 +6. இப்போ செகண்ட் காலம் எடுக்கிறீங்க. ஸோ 7 -2 +3. ஓகே, அதுக்கடுத்து செகண்ட் ரோ தேர்டு காலம் எடுக்கிறீங்க. -7 -2 +9. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 5 -3 -2. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா -5 +6 -1. இது எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் 5 +6 -3. ஓகே, ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 4 கேன்சல் ஆகிடும். ஸோ 8 ரிமைனிங் எல்லாமே 0. ஸோ எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதில் நீங்கள் 8 வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1 0 0 0 1 0 0 0 1. ஆக எனக்கு ஏபி அப்படின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 × I3 அப்படின்றது கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஏ அப்படி எடுக்க போகிறோம். ஸோ பின்ற மேட்ரிக்ஸ் நம்ம ஆல்ரெடி முன்னாடி தெரிஞ்சது தான். ஸோ நான் மறுபடியும் எழுதுகிறேன். ஸோ 1 -1 1 1 -2 -2 2 1 3 -4 4 4 -7 1 3 5 -3 -1. இது வந்து பி, இது வந்து ஏ. மறுபடியும் இது நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராடக்ட் எகெயின் நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுறது தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோ இதில் ஃபஸ்ட் காலம் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட், செகண்டுக்கு செகண்ட், தேர்டுக்கு தேர்ட். ஸோ -4 +7 +5. இப்போது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலத்துக்கு நம்ம செய்ய போகிறோம். நம்மளுக்கு என்ன ஆகிடுச்சு -1 இது பார்த்திங்கன்னா -3. இப்போது ஃபஸ்ட் ரோ along தேர்டு காலம் 4 -3 -1. இப்போ செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் எடுக்கிறீங்க. -4 +14 -10 இது எடுக்கிறீங்க. ஸோ 4 -2 +6. இப்போ செகண்ட் ரோ தேர்டு காலம் 4 -6 +2. தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட், செகண்ட் செகண்ட், தேர்ட் ப்ரொசீஜர். -8 -7 +5 3 are 15. And this one 4 2s are 8 +1 -9. என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 8 +3 and -3. இதை சிம்பிளிஃபை பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8 0 8 0 0 8 0 0 0 8. இதிலேருந்து நீங்கள் 8 வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் 1 0 0 0 1 0 0 0 1 அப்படி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ இதில் நம்ம என்ன எழுதலாம்னா BA = 8 × I3. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பார்த்தோம், AB = 8 I3 பார்த்துருக்கோம். அதே செகண்ட் ஈக்குவேஷனை பார்த்தோம் BA = 8 I3. அப்போது 1 = 2 அப்படின்றதுனால AB = BA = 8 I3. நமக்கு தெரியும் என்னன்னு தெரியும்னா A 1 I, A 1 A அப்படின்னு சொன்னால் ஒரு மேட்ரிக்ஸ் இன்னொரு மேட்ரிக்ஸோட என்னவாக இருக்கும்னா இன்வெர்ஸாக இருக்கும். இப்போ நான் என்ன எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா AB = 8 I3 எழுதுகிறேன். அப்போது 1/8
இன்ட்டு ஏபி இஸ் ஈக்குவல் என்ன ஆகிடுச்சு I3 அப்படின்னு சொன்னால் இந்த பி இன்வர்ஸ் எப்படி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் 1/8 இன்ட்டு ஏ இதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஏபி இஸ் ஈக்குவல் டு 8 I3 இந்த 8 மல்டிபிள் 8 இந்த பக்கம் தான் டிவைடு 1/8 இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு I3 எழுதலாம். ஸோ பி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/8 இன்ட்டு ஏன்னு எழுதலாம். இல்லைனா இதை ஏக்கு வச்சுக்கிட்டும் மாற்றி நம்ம எழுதலாம். சரிங்களா? அப்போ 1/8 ஏக்கு பதிலாக ஏனோட வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதான் ஏ வேல்யூ, அதை எடுத்து அப்படி நான் எழுதிக்க போகிறேங்க. ஓகே, ஸோ -4 4 4 -7 1 3 5 -3 -1. ஸோ இதான் எனக்கு தேவையான பி இன்வர்ஸ் அப்படின்னு எனக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த பி இன்வர்ஸ் நான் ஏன் கண்டுபிடிச்சேன் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கொஸ்டினில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராடக்ட் ஆஃப் ஏபி பிஏ கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. ஸோ கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் ஹென்ஸ் சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். இதை நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சது இன்வர்ஷன் மெத்தட் இல்லையா? ஸோ அதனால் இந்த மெத்தடில் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போ கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷன் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ்க்கு நம்ம வந்து ஃபார்மேட் எழுத போகிறோம். ஓகே, இப்போ த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் இஸ் pick out the coefficient 1 -1 1. ஓகே, ஃபஸ்ட்டில் இருக்க கோஎஃபிஷியன்ட். செகண்டில் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 -2 -2. தேர்டு பார்த்தீங்கன்னா 2 1 3. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் இசட்டு. இது எடுத்துட்டிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரைட் சைட்ஸ் 4 9 and 1. ஸோ இது அக்கார்டிங் டு கிவன் கொஸ்டின் நம்ம வந்து டேலி பண்ணும்போது நம்ம பாருங்கள் 1 -1 1 1 -2 -2 2 1 3. அப்போ இது என்ன மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு பியாக மாறிடுச்சு. இது எக்ஸு ஃபார் சம் சின்னு எடுத்துக்கிறேன். அப்போ ரெக்வயர்ட் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் சி. பட் நான் பி இன்வர்ஸ் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ பி இன்வர்ஸ் நான் இங்கே கண்டுபிடிச்சிட்டேன் இல்லைங்களா? இதுதான் பி இன்வர்ஸ். அதை கொண்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன். அப்போது எனக்கு எக்ஸுன்றது எக்ஸு ஒய் இசட்டு. பி இன்வர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/8. ஸோ -4 4 4 -7 1 3 5 -3 -1. இப்போ சி. ஓகே, இப்போ சிக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 9 1. இதை ப்ராடக்ட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கான ஆன்சர் வரும். ஓகே, இப்போ இதோட ஆன்சர் ப்ராடக்ட் வேல்யூஸ் -16 + 36 + 4 -28 + 9 + 3. இது 5 4s are 20 -27 -1. ஸோ இது வந்து 1/8. இது நம்ம கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 24, செகண்ட் பார்த்தீங்கன்னா -16, அந்த தேர்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து -8. ஓகே, ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸா, இது வந்து -2 டைம்ஸு, இது வந்து 1 டைம் -1 டைம் இல்லையா? ஸோ இப்போ இது வந்து எக்ஸ் ஒய் இசட். அப்போ நம்மளுக்கு தேவையான சொல்யூஷன் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x is equal to 3, y is equal to -2, z is equal to -1. ஓகே, ஸோ இது கரெக்டாக இல்லையான்றதை நம்ம கொடுத்துக்கூடிய ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இது எக்ஸசைஸ் 1.3 கொஸ்டின் நம்பர் 2. A என்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, B மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் AB அண்ட் BA. ஓகே, ஹென்ஸ் சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ப்ராடக்ட் ஆஃப் AB அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் BA அப்படின்றத கண்டுபிடிப்போம். அதுக்கடுத்து நம்ம ஃபர்தராக கொஸ்டினை ப்ரொசீட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏபின்றது பார்த்தீங்கன்னா -5 1 3 7 1 -5 1 -1 1 அண்ட் B எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் 1 1 2 3 2 1 2 1 3. ஓகே, ஸோ நம்ம அதனால் இங்கே போயிடுவோம்.
next product of two matrices. First matrix la first row, second matrix la first column எடுக்கிறீங்க. So first க்கு first, second க்கு second, third க்கு third, -5 into +1 அப்படின்னு சொன்னா -5, 1 into 3 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா +3. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 into 2 அப்படின்னு சொன்னா 6. நெக்ஸ்ட் இப்போ first row, second column, -5, first க்கு first, second க்கு second, third third, ஓகே 1 to 2. ஸோ 3 to 1 அப்படின்னு சொன்னால் 3 ஆகிடும். -5 அதே போல் இப்போ இதுக்கு போனால் -5க்கும் 2க்கும் 1க்கும் 1, 3க்கு 3. அப்போ உங்களுக்கு -5 2ன்னா -10, 1 1s are +1, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 3s are 9. ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ எடுத்துக்கிறீங்க, ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறீங்க சேம் வே. ஸோ 7 + 3 -10. செகண்ட் காலம் எடுத்துக்கோ, செகண்ட் ரோ செகண்ட் காலம் அப்படிங்கும்போது 7 + 2 -5, 7 + 2 -5. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ தேர்டு காலம், ஸோ 14 + 1 -15. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோ திஸ் ஒன், ஃபஸ்ட் காலம் எடுத்துக்கிறீங்க 1 -3 + 2. அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 -2 + 1. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 -1 + 3. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 6 + 3 9. ஸோ உங்களுக்கு வந்து 4, இதனால உங்களுக்கு 0 ஆகிடும். இது உங்களுக்கு 0 ஆகிடும். இது 0, 7 + 2 9, ஸோ 4, இது ஆயிடுச்சு 4, இது 0 ஆகிடும். உங்களுக்கு 0 0 4 மட்டும் கிடைக்கும். இது நம்ம 4 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 0 0 0 1 0 0 0 1, that is 4 into என்ன எழுதலாம்னா I3. இது AB. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் டைம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதே BA கொண்டு வர போகிறோம். BA ஏன்னா நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் ஆஃப் AB கண்டுபிடிச்சாச்சு, ப்ராடக்ட் ஆஃப் BA நெக்ஸ்ட்டு. ஸோ BA நம்ம BA எடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 மேட்ரிக்ஸ் நம்ம எழுதணும் இல்லைங்களா? ஸோ BA. ஸோ இங்கே நம்மளுக்கு இதுதான் B. ஓகே, 1 1 2 3 2 1 2 1 3 அதுதான் இங்கே இருக்குது. ஸோ நான் எழுத போகிறேன் 1 1 1 2. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 2 1. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 1 3. ரைட். ஸோ இப்போ வந்து இப்போ ஏவை செக் பண்ணிட்டீங்க. ஏவில் பார்த்தீங்கன்னா -5 1 3 7 1 5 1 1 1 -1 1 அதுதான் இங்கே இருக்குது. ஸோ அப்படின்னு எழுதிக்கிறேன். -5 1 3 7 1 -5 1 -1 1. மறுபடியும் இதே தான் நம்ம ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு -5 + 7 + 2. செகண்ட் காலம் எடுத்துக்கிறேன், ஃபஸ்ட் ரோ வித் செகண்ட் காலம் 1 + 1 -2. ஸோ ஃபஸ்ட் ரோ வித் தேர்ட் காலம் 3 -5 + 2. அதே போல் செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் -15 + 14 + 1. தென் செகண்ட் ரோ செகண்ட் காலம் 6 + 2. ஓகேங்களா? 6 சாரி 3 1s are 3. ஓகே, 3 + 2 -1. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9 -10 + 1. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா -10 + 7 + 3 எடுத்துட்டிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 + 1 -3. அதுக்கடுத்து 6 -5 3 1s are 3. ஸோ இது நம்ம சிம்பிளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குன்னா மறுபடியும் அதே தான் 4 0 0 0 4 0 0 0 4. அப்போ இது 4 வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் 1 0 0 0 1 0 0 0 1 கிடைக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு 4 into I3. இது நம்ம நேமிங் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். இது நேமிங் ஈக்குவேஷன் 1 and 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே AB 4I3 கிடைக்குது. அதே போல் இங்கே BAவும் 4I3 கிடைக்குது. ஸோ இப்போ 1 is equal to 2 அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது AB is equal to
BA is equal to 4 into ஆயிடுச்சு I3. அப்போது AB is equal to 4 into I3 அப்படின்னு சொன்னால் Bன்றது நம்மளுக்கு தெரியும் A into A inverse is equal to I. அதர்வைஸ் என்ன எழுதலாம்னா A inverse into A அப்படி நம்ம எழுதலாம். சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் எனக்கு இங்கே I மட்டும் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ I மட்டும் இல்லைனா அந்த 4 இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ 1/4A into B அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் I3 அப்படின்றத நம்ம இங்கே வந்து கொண்டு வரலாம். ஓகே, ஸோ அப்போ எனக்கு இது ஐடென்டி கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் எனக்கு B இன்வர்ஸ் அப்படின்றது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/4 into A அப்படின்றத நம்ம கொண்டு வரலாம். இல்லை எனக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் A inverse is equal to 1/4 into B இப்படியும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு கேஸை நம்ம மாற்றி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? எது சூட்டபிள் ஆகுதுன்றதை நம்ம ஈக்குவேஷனை டிசைட் பண்ணி நம்ம கொண்டு போகலாம். ஓகே, இப்போ ஃபர்தராக கொஸ்டினை கண்டினியூ பண்ணுவோம். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஏபி கண்டுபிடிக்க சொன்னாங்க, பிஏ கண்டுபிடிக்க சொன்னாங்க, கண்டுபிடிச்சாச்சு. தென் ஹென்ஸ் சால்வ் த சிஸ்டம் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இப்போ நம்ம செகண்ட் ப்ரூஃப் மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் எழுதலாம். த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஈஸ் அப்படின்னு நம்ம எழுதிட்டு நம்ம என்ன எழுதிக்கிறோம்னா அந்த இதோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் பிக் அவுட் பண்ணிக்க போகிறோம். இப்போ 1 1 2 இதோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 3 2 1 இதோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 2 1 3. அப்புறமா வேரியபிள் எக்ஸ் ஒய் இசட்டு இது எடுத்துட்டிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைட்ஸ் இல்லைங்களா? ஸோ ரைட் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா 1, இதோட ரைட் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா 7, இதோட ரைட் சைட்ஸ் பார்த்தா 1. அப்போது 1 7 1. ஓகே, ஸோ நம்மளுக்கு தான் கிடைக்குது. ஸோ அப்போ இது நம்ம இது ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆயிடுச்சு பி. அப்போ நம்ம சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி. பட் நம்மளுக்கு கொடுத்துருக்கூடிய கொஸ்டின்ஸ் எதையும் பாருங்கள். இந்த 1 1 2 3 2 1 2 1 3 எதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள், பிக்கு மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இங்கே நான் எடுத்துக்கேன் ஏஎக்ஸ் பிக்கு பதிலாக நான் வேறு என்ன எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம் எக்ஸு இது என்னட்டு என். ஸோ அப்போ எனக்கு இந்த ஈக்குவேஷன் மாறிடும். எப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் இன்வர்ஸ் என்ன அப்படின்ட்டு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஏபி ஆல்ரெடி நம்ம எடுத்ததுனால இங்கே ஏபி நம்ம எடுக்க தேவையில்லை, சும்மா ஒரு இதுக்காக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ எனக்கு தேவையான எக்ஸ் ஒய் இசட் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம் இன்வர்ஸ் என்ன மாறும். ஓகேங்களா? எம்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல தட் இஸ் பி இன்வர்ஸ் இன்ட்டு என். ஸோ நம்ம பி இன்வர்ஸ் படி நம்ம ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4 into A அப்படின்னு பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? அப்போ நம்ம இதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். அப்போ இது 1/4 into A இன்டர்னல்லாம் என். ஓகே, அப்போ நம்மளுக்கு ஏன்ற மேட்ரிக்ஸ்ன்னு தெரியும். ஓகே, இதுதான் ஏன்ற மேட்ரிக்ஸ். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணி போகிறோம், இங்கே எழுத போகிறோம். ஓகே, ஸோ பாருங்கள் இது எக்ஸு ஒய் இசட்டு, இது 1/4 ஏ பார்த்தீங்கன்னா -5 இந்த கார்னருக்கு பாருங்கள் -5 1 3 7 1 -5 1 -1 1 இது ஏ எழுதியாச்சு. அதாவது பி இன்வர்ஸ். ஓகே, அப்போ நான் பி இன்வர்ஸ் நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். தென் இப்போ வந்து ஃபர்தர் என்ன எடுக்கிறேன் என்னன்றது என்ன 171 இல்லைங்களா? அப்போ இது 171. அப்போ இதை நான் சால்வ் பண்ணிட்டேன்னா எனக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். அப்போ 1/4 இது பார்த்திங்கன்னா -5 + 7 + 3 7 + 7 -5 1 -7 + 1. அப்போ இது வந்து 1/4. இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 + 3னா ஜஸ்ட் உங்களுக்கு 5 மட்டும் கிடைக்கும். ஓகே, சாரி நான் கொஸ்டினில் கொஞ்சம் சின்ன மிஸ்டேக். இங்கே வந்து எனக்கு 2 வரணும். அதனால் எனக்கு என்ன ஆகிடும்னா இந்த இடத்துல வந்து 2 மாறிடும். ஸோ என்ற மேட்ரிக்ஸ் இங்கே வந்து எனக்கு 2 மாறும். அப்படின்னா 3 2s எனக்கு வந்து இங்கே 6. அதே போல் இது மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து இங்கே வந்து 10 மாறும், இங்கே வந்து +2 மாறும். ஓகேங்களா? அப்போ 7 +
6னா 13, 13ல் 5 போச்சுன்னா உங்களுக்கு வந்து 8. 7 + 7 14. ஸோ 14ல் 10 போச்சுன்னா உங்களுக்கு வந்து -4. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் -4. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 -1 -1. சாரி, இது வந்து +4 வரணும். ஓகே, 7 + 7 14. 14ல் 10 போச்சுன்னா 4 இல்லைங்களா? ஸோ அதனால் சாரி. இப்போ இது பார்த்தீங்கன்னா XYZ. நம்ம XYZ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ X is equal to 2 and Y is equal to 1 and Z also -1. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.